குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபரமா தசம் ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போது கும்ப ராசி என்பவர்களுக்கு நம்ம சனி பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அவர் எப்போ பயிற்சியாருன்னு கேட்டிங்கன்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சரியாக 8:16 உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். பாருங்க, உங்களுக்கு இதுவரைக்கும் சனிபான் உங்கள் ராசி மேலே இருக்கும்போது நீ எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு நஷ்டம், ஒரு விரயம், மன உளைச்சல் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருப்பீங்க. பாருங்க, நம்ம எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் கூட எந்த இடத்துலையும் நல்ல வேறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். பொதுவாகவே பாருங்க, இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள நிறைய ரகசியத்தை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்குது. பாருங்க, கூட இருக்கிறாள் எல்லாத்தையுமே நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்குது. யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. பாருங்க, எப்பவுமே இந்த மகர ராசியில் நீதி, நேர்மை, நியாயமாக செயல்படக்கூடிய தன்மையும் இந்த மகர ராசி இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் சனி பகவான் தான். அந்த ராசியாதிபதியே உங்கள் ராசியிலிருந்து பயிற்சியாகி அடுத்த 2.5 வருட காலத்துக்கு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து போகும்போதே நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, இதுவரைக்கு தொழில் மூலியமாகவும் வேலைக்கு போய் மூலியமாகவும் எதாவது சைடில் பிஸ்னஸ் பண்ணாமல் என்ன பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக குறைவாகவே இருக்கும். பாருங்க, 10 பேர் இருக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்த்தீங்கன்னா வேலையில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டணும், இல்லை தொழிலில் நம்ம நல்லபடிய ஒரு பேர் புகழ் எடுக்கணுங்கிற எண்ணத்தோட நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் பாருங்க, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சா 5 அடி பின்னாடி வர்ற மாதிரி நம்ம எதில் முயற்சி எடுத்தாலும் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கொடுக்காது. பாருங்க, அதிகமாக மன உளைச்சலை, ரொம்ப வேதனையை, துரோகத்தை கம்பல்சரி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு ஒரு இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிகமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. நம்ம யாருக்குமே எந்த துரோகம் செய்யறதில்லை, இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் இதை கொடுக்குறாரே அப்படின்னு நம்ம நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல, நல்லபடியாக வாழவும் முடியல, நம்ம சொல்லி மாளாத அளவுக்கு கஷ்டம் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் இந்த கும்பராசிக்காரர் அனுபவிச்சிருப்பீங்க. பாருங்க, இந்த 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் அந்த ராசி மேலே செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அமௌண்ட் வச்சிருந்தாலும் கூட அது கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கும். பாருங்க, இது வரைக்கும் நான் ஒரு 25 வருஷமா 50 வருஷமா நான் சேமிச்சு வச்சோம்ங்க. அந்த சனி பகவான் அந்த ராசியில் என்ட்ரி ஆனாருங்க, அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியலிங்க. ஒரு இடத்து வாங்குங்க, அந்த இடத்துல போய் நின்றுச்சு. ஒரு தொழில் பண்ணுங்க, அந்த தொழில் முடிய லாஸ் ஆயிடுச்சு. ஒரு நண்பர்களுக்கு நான் பணம் கொடுத்தோம்ங்க, அந்த நண்பர் நம்ம விட்டு போட்டு போயிட்டாரு, ஏமாத்திட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணோம், அதில் எதுவுமே வராமல் அதுலேயே நிற்கிது. அது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழக்கூடிய ராசியாக இந்த மகர ராசி இருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு 12ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியாதிபதியே உங்கள் ராசி மேலே கும்ப ராசியாதிபதி செல்லும் பொழுது இந்த கஷ்டம் எல்லாமே பட்டிருப்பீங்க. பாருங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழில் மூலிமா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க. அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஏமாற்றிட்டு உங்களை அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு எல்லாருமே டெவலப் ஆகி போயிருப்பாங்க. அவர் நல்லபடியாக பாருங்கள், திருப்பி கேட்கவும் முடியல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம வேலைக்கும் போக முடியாமல் நம்ம தொழிலாளியாக இருக்கிறோமே அந்த தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்கள், துரோகம் அப்படிங்கிறது நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு காமிச்சு கூடிய இருப்பாங்க. பாருங்கள், அப்பா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் செஞ்சுருக்க மாட்டார், அம்மாவும் உங்களுக்கு எந்த சப்போர்ட் செஞ்சுருக்க மாட்டாரு. நீங்களா உழைச்சி முன்னேறக்கூடிய காலகட்டம் இருந்தும் கூட எதுவுமே எனக்கு பயன்படுத்தவே முடியல. இருந்தாலும் கூட அந்த உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிற இடத்துக்கு 100% சனி பகவான் நாங்கள் போய் நிற்கும் பொழுது வரக்கூடிய காலகட்டங்களில் நீ வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, அந்த சனி பகவான் அந்த 7.5 வருஷத்துல உங்களுக்கு 5 வருஷம் முடிய போகுது. இது அடுத்த 2.5 வருட காலத்துக்கு நல்லபடியாக இருக்க போறீங்க அப்படின்னு தான் இந்த கும்பராசிக்கு கம்பல்சரி சொல்லணும். ஏன்னா மகர ராசிக்கு உண்டான அதிபதியே, விரயஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியே உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தேவையில்லாத விரயம் கம்பல்சரி ஒன்று குறையும். அப்போ இது வரைக்கும் தொழில் செஞ்சாலும் கூட இனிமேல் வரக்கூடிய தொழில் லாபம் கொடுக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் 12ஆம் அதிபதியே உங்கள் ராசிக்கு
2ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்கள். அந்த சனி பகவான் ஒரு இடத்தை பார்த்துட்டாலே அந்த இடம் ரொம்ப ரொம்ப புனிதமாயிருங்க. அது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது 100% உங்களுக்கு லாபங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகும் தான் அடித்து சொல்லணும். பாருங்கள், எதில் லாபம் வருது அப்படின்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ண லாபம் நல்லபடியாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இல்லை இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா முதலீடே இல்லாத தொழில் பண்ணுறது தான் மேலும் மேலும் இந்த கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக எல்லா பணத்தையுமே விட்டுட்டு நடு ரோட்டில் நிற்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணால் 100% உங்களுக்கு நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி தான் செவ்வாய், 3ஆம் அதிபதி தான் உங்களுக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் அதிபதியாக இருந்தால் உங்களை 100% உங்களுக்கு சனி பகவான் அந்த 2ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் தொழிலாக பண்ணால் ரியல் எஸ்டேட் மேலும் மேலும் காசை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி 4ஆம் இடத்துல குரு நிற்கிறார் பார்த்தீங்களா. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை தொட்டுட்டீங்கன்னா அடுத்த 2.5 வீடு காலத்துக்கு நல்லபடியாக ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் இந்த கும்ப ராசினியர்கள் ஒரு பட்டம் பதவி புயல் கம்பல்சரி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் நமக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி எந்த ஒரு சக்ஸஸும் இல்லைன்னா இந்த சனி பகவான் அந்த 2ஆம் இடத்துல போய் நிற்கும் பொழுது பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இந்த 2.5 வருட காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா 100% நல்லா இருக்க போறீங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வண்டி வாகனத்தை நீங்கள் மிக கவனமாக போகிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் அம்மாவோட உறவு பாருங்க, 2 பேர் இருக்கிறவங்க, ஆனால் ஷேர் பிரிக்கும் போது தம்பிக்கே அதிகமாக கொடுத்துட்டாங்க, நமக்கு அண்ணனே புறாத்தி எடுத்துட்டாரு அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. பாருங்க, அக்காவே புறாத்தி எடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லைங்க, எனக்கு வர வேண்டிய ஷேர் வந்தாலே நான் நல்லா இருப்பேனுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலையும் கூட உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கூட கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் தான் மிக அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பாருங்க, அந்த சனி பகவான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழி இந்த கும்பராசிக்கு நிச்சயமாக பொருந்தும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கு அப்படிங்கிறது 100% உங்களுக்கு வந்தே தீரும். ஏன்னா அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கம்பல்சரி சனி பகவான் அடுத்து 2.5 வருட காலம் உங்களுக்கு கொடுக்காம போகவே மாட்டார். அப்போ பாருங்க, அவர் போகும்போது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி கம்பல்சரி பண்ணி கொடுத்து தான் போவார். இது பாருங்க, இது வரைக்கும் நம்ம திருமணமே ஆகலைங்க, ஒரு 10 வருஷமாக திருமணம் பார்த்துட்டு இருக்கிறோங்க, எனக்கு எந்த வரணுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இந்த கல்யாணம் பண்ணலாமா இல்லை இப்படியே கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாமா அப்படி எண்ணத்தோட ஒரு சில நேரத்தில் வாழ வேண்டியதாக போயிடுது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு கூட இருந்தாலும் கூட பாருங்கள், அந்த சனி பகவான் அப்படிங்கிறது விரைய 12ஆம் இடத்து அயன சயனம் போகத்துக்கு குறிக்கிற அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகும் பொழுது 100% இது வரைக்கும் கல்யாணம் ஆகலினாலும் கூட அந்த சனி பகவான் அந்த 2ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது ஒரு குடும்பத்தை நிச்சயமாக இந்த கும்பராசி கொடுக்க போகிறாரு. 10 வருஷமாக கொடுக்காட்டியும் கூட அந்த சனி பகவான் அந்த 2ல் குடும்பஸ்தானத்தை நிற்கும் போது நிச்சயமாக ஒரு குடும்பத்தை கொடுக்காம அவர் போகவே மாட்டார். அது இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இல்லை பாருங்கள், நமக்கு இது கல்யாணம் ஆகிடுச்சுங்க, அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அது பிரிவினை நோக்கி போயிடுச்சுங்க, இல்லை அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையாக இருக்குது, அந்த பொண்ணு நம்ம கூட பேசினா பேசுகிறதே இல்லைங்க, ஒரு 3 வருஷமாக 6 மாதமாக நம்ம பேசுகிறதே இல்லைங்க, ஆனால் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை மட்டுமே இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் அந்த குடும்பத்து ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, அப்படி பேசினாலும் கூட பாருங்க, மாமியார் மாமனார் அதனால சண்டை பெருசாக வரக்கூடிய இல்லை, தனி குடிக்கணும் தான் போகணும்னா நிச்சயமாக தனி கொடுத்தணும் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து பேசி ஒற்றுமையாக வாழ்றக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. அந்த சனி பகவான் நல்லபடியாக உங்களுக்கு அடுத்த 2.5 வருடம் நல்லபடியாக பயன்படுத்துவார், குடும்பத்தை கொடுப்பாரு, அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் ஒரு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப கடும் முயற்சியை பண்ணணும். ஏன்னா கடும் முயற்சி பண்ணால் மட்டுமே தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப் ஏறிங்கன்னா 10 அடி பின்னாடி வருவீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. இன்னும் இந்த ராசி மேலே அந்த சனி பகவான் அங்கே போகும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு செயல்படவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்திலே இருப்பீங்க. நமக்கே ஏன் இப்படி நடக்குது, எந்த ஒரு முன்னேற்றமே நம்ம வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு தினம் நூலாருக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பாருங்க, இந்த காலகட்டம் இல்லை, அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து அப்படி வெளியே போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டாரு. தேவையில்லாத மன உளைச்சல் நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கம்மியாயிட்டே இருக்கும். பாருங்க, இது வரைக்கும் இருந்தாலும்
இருந்தாலும் கூட இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் 12ஆம் அதிபதியான மகர ராசிக்குண்டான அதிபதி 2ஆம் இடத்துல போய் நிற்கும் போது தேவையில்லாத செலவு முதல்ல குறையுது. அதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் வருமானம் ராசியாதிபதியாக 2க்கு போகும்போது வருமானம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க, 15 வருஷமாக வாடகை வீட்டிலே இருக்கிறா. எப்போ நம்மளுக்கு தான் வாடகை வீடு அமையும், இல்லை வாடகை வீடு அமையாதான், இல்லை ஆமாம் அந்த அமைப்பு தான் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்க காலகட்டம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பாருங்க, அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சம்பந்தமான விஷயத்துக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவார். அப்போ சனி பகவான் அந்த 2ஆம் இடத்துல போய் நிற்கும் பொழுது 100% இது வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தால் நல்லபடியாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் இந்த உங்களுக்கு மிக சிறந்த யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க, இதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த படிப்பு எடுக்கிறதுனே தெரில, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் ஒரே கட்டத்தில் இருக்கும்போது படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாயித்தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னி வரக்கூடிய காலத்தில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நல்ல மார்க் வாங்கி மேலும் மேலும் போகிறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் சார்ந்த படிப்பு, இந்த ராகு பகவான் சார்ந்த படிப்பு இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பராசினருக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போகுது. பாருங்கள், இது எல்லாமே கோச்சார பலன் தான். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் நிச்சயமாக வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகும். அதை நல்லபடியாக பார்த்துக்குங்க. இது நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.